அண்மை செய்தி, முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் முன்ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்த முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. பொன்மாணிக்கவேலின் கோரிக்கையானது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. முன்ஜாமீன் வழங்கியதில் உள்ள நிபந்தனைகளை தளர்த்தி உத்தரவிடக் கோரி பொன்மாணிக்கவேல் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்த நிலையில் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் மீது சிபிஐ பதிவு செய்த வழக்கில் சென்னை சிபிஐ அலுவலகத்தில் 4 வார காலத்திற்கு கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவிட்டிருந்தது. இந்த முன்ஜாமீன் வழங்கியதில் உள்ள நிபந்தனைகளை தளர்த்தி உத்தரவிடக் கோரி முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் தற்போது ஒரு புதிய மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் 4 வார காலத்திற்கு நிபந்தனை ஜாமீனில் முன்ஜாமீன் கையெழுத்திட்டிருக்கிறார். 4 வார காலம் வரை இந்த நிபந்தனையில் தளர்வு அளிக்க இயலாது என கூறி வழக்கை அக்டோபர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.